சொல்லணும்னா ஒரு ஆல் நைட் ப்ரேயர் ஃபுல்லா பேசுற அளவுக்கு செய்தி உள்ள இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்கல. எழுத 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 சின்ன வார்த்தைகள் தான். ஆண்டவரை இவ்வளவு பெருசா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் ஆழத்தை ஆண்டவர் கொண்டு போய் காண்பித்தார். இந்த வாரத்திற்கும் கர்த்தரால் அருளப்பட்டதான ஒரு வேத வாக்கியம் என்னவென்றால், வார்த்தைகளால் திருப்தி ஆக்குகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அநேக திருப்திகளை குறித்து பார்த்தோம். அசாத்தியத்தில் ஆண்டவர் திருப்தியாக்குவார், என்னை திருப்தியாய் நடத்துவார் என்று இந்த மாதம் முழுவதுமே என்னை அவர் திருப்தியாய் நடத்துவார் என்கிறதான காரியத்தை தியானித்து வந்தோம். இந்த வாரத்துல கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, வார்த்தைகளால் திருப்தியாக்குகிறார் என்று. இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தைகளை வேதத்திலிருந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் ஆண்டவர் என்று கேட்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற பதில் இதுதான். என் ஆண்டவர் யார் என்று. ஏனென்றால் தேவனை ஒருவனும் முகமுகமாய் கண்டு உயிரோடு இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் ஆண்டவரை நிழலாட்டமாய் நான் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களை நான் பார்ப்பேன் என்றால் ஆண்டவர் இப்படிதான் இருப்பார், ஆண்டவர் இதைத்தான் செய்ய சொல்லுவார், ஆண்டவர் என்னிடத்தில் இதைதான் எதிர்பார்ப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பரலோகத்தில் வாழப்போகிற இந்த பூமியிலே வாழப்போவது மோசே 90ஆம் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார், பலத்தின் மிகுதியார் 80 வருஷம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 80 வருஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரோ, இல்லை என்றால் மோசேயை போல 120 வருடங்களை ஆண்டவர் எனக்கு தருகிறாரோ, அது எனக்கு பெரிதல்ல. நான் பரலோகத்திற்கு போகிறதான நேரத்தில் என்னை குறித்த ஒரு சாட்சி வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3. முதலாவது இடத்தில் இருக்கிறவர் பிதா, அடுத்தது குமாரன் அல்ல, அங்கே கொடுக்கப்பட்டிருப்பது வார்த்தை. வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினாரே, அவரைத்தான் ஆண்டவர் குமாரன் என்று சொல்லுகிறார். 3வது காரியம் பரிசுத்த ஆவி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் செல்வாடினார். 3 பேரை தேவன் காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகள் எனக்குள்ளாய், என் இருதயத்திற்குள்ளாய் இருக்கும் என்றால் இவைகள் என்னை திருப்திப்படுத்துவது மாத்திரமல்லாமல் பரலோகத்துல எனக்கு ஒரு சாட்சியை தருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எடுத்த ஒரு வாசிங்க. எசேக்கியல் 33ஆம் அதிகாரம், எசேக்கியல் 33ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் சத்தமாய் வாசிக்க கேட்போம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உண்மை குறித்து பேசி. ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. ஒரு சபைக்காய், ஒரு குடும்பத்திற்காய், ஒரு தொழிலுக்காய், எப்படி வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம நினைக்கிறோம் நாங்கள் நன்மை செய்கிறோம், நாங்கள் அநேகருக்கு அநேக உதவிகளை செய்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டிய தெய்வ சத்தியம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை குறித்து தான் பேசுவார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொடுக்கும் பொழுது நீ வள்ளல், கொடுப்பதை நிறுத்தினால் உன்னை போல ஒரு பாவி இந்த உலகத்துல யாரையும் பார்க்க. இதுதான் உலகம். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. சுவர் ஓரங்களிலும், அடுத்தது வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தர் இடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோடு சகோதரனும் சொல்லி. ஒரு தேவ சமூகத்திற்கு வருகிறதான நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இடத்தில் இருக்கிறதா? கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஏனென்றால் தேவ சமூகத்தில் வருகிற நேரத்தில் நல் வார்த்தைகளாய் இருந்தாலும் கர்த்தரால் அருளப்பட்டது, கடின வார்த்தைகளாய் இருந்தாலும் தேவனால் கொடுக்கப்பட்டது. என் தேவ பிள்ளைகளே, எரேமியா சொல்லுவது போல உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொள்ளவும். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார் என்றால் ஆமென். ஆண்டவர் கடின வார்த்தைகளை கொடுத்தார் என்றால் இது ஊழியக்காரன் மனுஷிகமா பேசுகிறார். எல்லாருக்கும் தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது மனிதனுடைய வழக்கமாய் ஒரு திருச்சபை இருக்கக்கூடாது.
தெய்வத்தின் வழக்கமாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவரை பார்க்க நான் வருவேன் என்பது திருச்சபை. சபை என்பது கூடுகிற இடம். இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்குது. பெண்கள் பேசலாமா? ஆண்டவருக்கு நாம் மனவாட்டி. ஆண்டவருடைய சமூகத்திலே கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, தேவ சமூகத்திற்கு சபைக்கு நீ வரவில்லை, திருச்சபைக்கு வந்திருக்கிறாய். திரு என்பது அரசன். ஆண்டவரின் ஆளுகைக்குள்ளாய் வருகிறாய் என்றால் உள்ளே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆண்டவர் யாரிடத்தில் வார்த்தைகளை கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து, ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரன் முன்பாக இருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட வேலைக்காரன் பார்க்கும் போது 5000 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தேவனின் பிள்ளைகளை போல் காண்பிக்கிறார்கள். ஆனால் உள்ளே எண்ணிக்கொண்டிருப்பது வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் என்றால் ஆமென். ஆனால் உருவ குத்துகிற வார்த்தைகள் என்றால் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில எப்பயுமே ஐஸ்கிரீமே சாப்பிட்டு இருந்தோம்னா சளி பிடிக்கும். அதற்கு ஆன்டிபயோட்டிக் வேணும்னா பாவக்காய், அநேக காரியங்கள் இருக்குது. இவைகளை எல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடணும். நீதிமொழிகள் அழகாக கற்றுக் கொடுத்தது 24ஆம் நீதிமொழிகள்ல, மாம்ச பெரும் தீனிக்காரன சேராதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நான் இவைகளை சாப்பிடக்கூட எப்படி இருப்பேன்? தானியேலை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டவர்களை காட்டிலும் இந்த வாலிபர்களின் முகக்கலை அவ்வளவு அருமையா இருந்துச்சுங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை பார்க்காதே, கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்று நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால், இயற்கை அசாதாரணமாய் இருந்தாலும், எனக்கு காரியங்கள் சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும், நிச்சயமாய் கர்த்தர் என்னை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை திருப்தியாய் நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை பின்பற்றுகிறாயா? உலகத்தின் ஆசாபாசங்களை பின்பற்றுகிறாயா? தேவனின் வார்த்தைகளை கேட்க வருகிறாயா? இல்லை என்றால் உள்ளே கொடுக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு மார்க்கு போட வரியா? கொடுப்பது நானா இருப்பேனா மார்க்கு போடுங்க. ஆனால் கொடுப்பது ஆவியானவராய் இருப்பார் என்றால் அவருக்கு மார்க்கு போட்டாதீங்க. அவர் மார்க்கு போட்டார்னா என் வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். தேவனுடைய சன்னிதானத்திற்குள் நான் வருகிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஊழியக்காரன் தான், ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் கர்த்தரின் வேலைகளை அசதியாய் செய்வான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். வரும்போது ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவன் ஊழியக்காரன் அல்ல, கர்த்தரால் அருளப்பட்டதான வார்த்தைகளை கொடுப்பவனே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 32ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பது சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுகளுக்கு சமனாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செல்லாமற் போகிறார்கள். அநேக நாட்கள் ஆண்டவரிடத்துல கேள்வி, ஆண்டவரே ஒரு ஊழியக்காரன வேலைக்காரனா வச்சிருக்கிறீங்களே, ஆனால் அவனுக்கு உன் கண்களில் தயை இருக்கிறதா? அப்பொழுது ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார், தள்ளப்பட்ட தூதன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலே நான் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே இன்றைக்கு வேலைகளை செய்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். மறுபடியும் அந்த எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை சபைக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். தள்ளப்பட்ட தூதன் இருந்தான், அவனது இடத்திலே கர்த்தர் என்னையும் உன்னையும் வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பது சாமர்த்தியம் உடையவர் பாடும் இன்பமான பாட்டுகளுக்கு சமனாய் இருக்கிறார். எதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய வார்த்தைகளை உன் இருதயத்திலே எடுத்துக் கொள்ளுவாய் என்றால் அன்றைக்கு லூசிபருக்கு மாத்திரமல்ல அவன் நிறந்து போனார். இன்றைக்கு உன்னை நிலை நிறுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர் உன்னை அவருக்கு கொள்ள
கொள்ளையாடின பொருளாய் அவர் நினைத்தபடியினாலே இன்றைக்கு உன்னை அவர் தமது வார்த்தையினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். 33ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. இதோ அது வருகிறது. ஆண்டவர் எது என்று சொல்லல. வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப கவனமா வாசிக்கணும். எசேக்கியேல் 33:33 அழகா சொல்லுது, இதோ அது வருகிறது. என்ன ஆண்டவரே வருகிறது? அது என்கிற இடத்துல எதை வேண்டும் என்றால் கர்த்தர் இருதயத்துல இப்போது அழகா எழுதிட்டு இருப்பாங்க. எது வருகிறது? நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களா? நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற நன்மைகளா? எப்போது வருவீர் என்று சொல்லி என் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிற காரியங்களா? வேதம் சொல்லுகிறது அது வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவில் வாழ்க்கையில இங்கே ஊழியக்காரன் வார்த்தைகளை கொடுக்கிற நேரத்தில் இப்படி என் வாழ்க்கை இருக்காதா என்று சொல்லி அந்த லாட்டு கொண்டிருக்கிற என் தேவ சபையே, ஒரு காலம் வரும், ஒருவேளை நான் உன் மத்தியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றால் தேவ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருந்தாலும் சரி, என்னால் தெளிவாய் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, தங்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். கொள்வீர்கள் அல்ல, கொள்வார்கள். ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்ட நேரத்தில் அவர் காண்பித்துக் கொடுத்த வார்த்தை இதுதான். ஒரு காலங்கள் வரும், வருகிற நேரத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பதாய் இருக்கட்டும், உரைக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கட்டும், அது நிறைவேறுகிற நேரத்தில் என் திருச்சபையிலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எனக்காய் கொடுத்திருந்தார் என்று அறிந்து கொள்ளுகிற காலங்களை கர்த்தர் கொண்டு வருவார். வார்த்தைகள் அவருடையதாய் இருக்கும் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறது படியாய் கர்த்தர் இதை நிறைவேற்றி காண்பிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அது என்னவென்று வேதத்தின் படியாய் பார்க்கிற நேரத்திலே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வேதத்துல கடைசி அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்க யாரும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, பரிதாபம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் வரலன்னா என் முடிவு பரிதாபம். இன்னைக்கு பலன் இருக்கு, எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு அழகு இருக்கு, நான் எல்லாத்தையும் வசீகரப்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு ஞானம் இருக்கு, கேட்டதை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் என் முதுமையில இன்றைக்கு என் பிள்ளைகளை நான் நடத்துகிறேன், நாளைக்கு அவர்களால் நான் நடத்தப்படுகிற காலங்கள் வருகிறதான நேரத்தில் என்னில் சாட்சி இருக்கும் என்றால் என் முடிவு இன்பம் உள்ளதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு வெறும் சத்தத்தை கேட்டு அது எதை தேடிக்கிட்டு இருக்கோம், அது வருகிறது என்று சொன்னாரு. அது சொன்ன வார்த்தை என்னவென்றால், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பரலோகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே இல்லை. அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் மறுபடியும் அப்படியே வருவார். வருகிறவர் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு திருச்சபையிலே தன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். உன்னிலே அவர் வாசஸ்தலங்களை ஸ்தாபிக்கிறார். எப்படி ஆண்டவரே என்னிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னாரு. அந்த ஆலயத்தை ஸ்தாபித்தவர் உன்னிலே நிலை கொள்ள வர வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே நிலை கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறார். தேவ சமூகத்திற்கு வந்த பிற்பாடு நான் அலைகிறவனாய் அல்ல, நான் நிலைக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்கள் தேவத்தின் பாதத்தில் இருப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, மறுபடியும் சொல்லுகிறேன், என் சபையின் ஆராதனை 7 மணிக்கு என்றால் மறுபடியும் சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆதியில OMCல இருந்த நேரத்தில் அந்த அன்பு இருந்தது. இன்றைக்கு விசாலமான இடத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே 7 மணி இல்லாண்டு 9 மணிக்கு கூட நாங்க வருவோம். அதுதான் பரிபூர்ண நேரம் ஆண்டவர் இல்லை. எந்த அளவின்படி நீ அளக்கிறாயோ அந்த அளவின்படியாய் கர்த்தர் உனக்கு அளப்பா. நீ கர்த்தருக்கு பிரதானமான காரியத்தை தருவாய் என்றார். காயினும் காணிக்கையை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கையை கொண்டு வந்தான். எந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருந்தார். இன்றைக்கு உன் நேரத்தை கர்த்தருக்கு எப்படி கொடுக்கிறாய்? முறுமுறுப்போடு கொடுக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாசப்படி
கர்த்தருடைய வாசற்படியின் கதவு எப்பொழுது திறக்கப்படுகிறதோ என் பாதங்கள் முதலில் அதில் இருக்க வேண்டும் என்கிறதான வைராக்கியம் எனக்கு இருக்கும் என்றால் வார்த்தைகள் தானாக என்னை திருப்திப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இப்போ இந்த அதுவை கற்றுக் கொடுக்கிற வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச 1:11 என்னன்னா, உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு வெளிப்படுத்தல் 1:11 இருக்கு, அதிலே கர்த்தர் 7 சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார். நீ ஆலயமாய் இருப்பாய் என்றால் இந்த நிருபம் உனக்குரியது. கர்த்தர் உனக்கு நிருபத்தை எழுதுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் பவுலை கொண்டு எழுதினார், இன்றைக்கு இந்த வேலைக்காரனை கொண்டு சபைக்கு எழுத வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1:11 வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற நீ காண்கிறதே ஆண்டவர் நேற்று இரவு வெளிப்படுத்தினதை என் புஸ்தகத்தில் நான் எழுதி இருக்கிறேன். இன்றைக்கு நீ எழுதுவதற்கு புஸ்தகம் உன்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரே, வேதமே என் கரத்தில் இல்ல, நீங்க என்ன ஆண்டவரே? மோசேக்கு தான் அன்னைக்கு மேல கொண்டு வர சொன்னீங்க, நான் கூட கொண்டு வரணும். உன் கையால எழுது. உனக்கு ஒரு வீட்டை வாங்குறனா அதை நீ சொந்தப்படுத்த, நீ சைன் பண்ணணும். விக்கிறவன் சைன் பண்ணிடுவான், வாங்குறவன் சைன் பண்ணாதான் அது எனக்கானது. தேவன் வானத்திலிருந்து எனக்கான நன்மைகளை கொண்டு வருகிற நேரத்தில் வார்த்தையால் வேதம் என்னிடத்தில் உண்டு, அது உடன்படிக்கை. எனக்கான ஆசீர்வாதத்தை மோசே உன் கையினால் எழுது என்று சொன்னாரு. உன் ஆசீர்வாதங்களை எழுதுவதற்கு நீ எழுதுவோடும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும், எழுதுவதற்கு தேவையான காரியங்களும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். என் சபையின் பிள்ளைகளை கேட்டாச்சு, எத்தனை பேர் எழுதுறீங்க? எல்லாம் எழுதுறோம். ஒரு நாள் சில நேரத்தில் இந்த செய்தியிலே நடக்கும், கூப்பிட்டு என்ன எழுதி இருக்கீங்க, அதை வச்சுதான் கன்க்ளூஷனே கொடுப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை எழுதுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, அடுத்தது லவோதிக்கா என்னும் பட்டங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. இன்றைக்கு என் ஆண்டவர் நேற்று இரவு பேசின காரியத்தை எழுதினது உனக்காய் அனுப்புகிறேன். நீ தான் அந்த பட்டணம், உன் குடும்பம் அந்த பட்டணம், உன் வேலைஸ்தலம் அந்த பட்டணம், அந்த பட்டணத்திற்கு சபையாய் நீ இருப்பாய் என்றால் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எழுதி வைத்துக்கள். என் நண்பு தேவ பிள்ளையே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, காதுண்டா ஒழுங்கா கேளுங்க. நியாய தீர்ப்பு எங்க வரும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்குது. அப்ப ஒவ்வொரு வாரமும் நீ தேவ சபைக்கு வர தெரியுமா? உன்னை ஆண்டவர் நியாய தீர்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, தேவனுடைய நியாய தீர்ப்புல நான் எப்படி இருக்கிறேன்? என் கணவன் இருக்கிறா, என் மனைவி இருக்கிறாங்களா, என் பிள்ளைங்க இருக்கிறாங்களா, என் கையின் பிரயாசங்கள் இருக்கிறதா, அதை நான் பார்க்கணும். இவற்றை நான் பார்க்கவில்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய பிரசன்னம், அது கர்த்தர் எனக்காய் கொடுத்தது. அவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்து அது 1 பேதுரு 4:17 அது துவக்கினார். அப்போ என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு ஆராதனையில, ஒரு தேவ பிரசன்னத்தில, ஒரு தேவனுடைய சபை கூடுதலிலே, திருச்சபை வருகிற நேரத்திலே என் பாதங்கள் அங்கே இல்லாமல் இருக்கும் என்றால் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பார்வையிலே நான் நியாயம் தீர்க்கப்படுகிற நேரத்திலே நான் குற்றம் உள்ளவனாய் காணப்படுவேன் என்பதை வேதனையோடு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும்? கொஸ்டின் மார்க் ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறாரு.
கோடிட்ட இடத்தை நிரப்புக. வந்திருக்கிற தேவ சபையே, நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேனா? என் பிள்ளைகள் இருக்கிறார்களா? என் குடும்பம் இருக்கிறதா? தேவ பிரசன்னத்தை நான் அல்ல தட்டுகிறேனா? தேவ பிரசன்னத்தை நான் பிரதானமா எண்ணுகிறேனா என்று நான் சொல்லவில்லை. நீயே உன்னை நிதானித்து சுய பரிசோதனை செய்து கொள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆபத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறது. குறித்த காலத்திற்கு ஒரு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சபையே, தேவனுக்காய் வைராக்கியமாய் இருந்த, தேவனுக்காய் அநேக காரியங்களை செய்தேன் என்று சொன்னாயே, ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கான தரிசனம் உண்டு. அது சொல்லுகிறது பாருங்க, முடிவிலே அது விளங்கும். ஆராதனை தொடக்கத்திலே நான் இருக்கணும், நடுவுல நான் இருக்கணும், முடிவுல நான் இருக்கணும். ஆண்டவரே, ஆரம்பத்துல நல்ல அன்பு இருந்துச்சு, நல்லா ஓடுவேன், ஆனா முடிவுல பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் இந்த பாஸ்டர் இப்படிதான் பேசுவாரு, அவர் இப்படிதான் சொல்லுவாரு, அதனால முடியும் போது நான் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரேன்னு சொன்னா உனக்கு அது கிடைக்காது. எலியா எலிசாவை பார்த்து சொன்னா, அரிதான காரியத்தை கேட்டா, நான் பரமேறி செல்லுகிற நேரத்தில் நீ என்னை கண்டாய் என்றால் அது உனக்கு கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன்னிலும் உன் குடும்பத்திலும் உன் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்றால் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அநேக காரியங்களுக்காக வாக்குவாதம் பண்றோம், அநேக காரியங்களுக்காக எல்லாவற்றையும் கணவன் நமக்கு புடவை எடுத்து கொடுக்கல, போட்டு புரட்டி எடுக்கிறோம். மனைவி விரும்பினதான காரியத்தை செய்யவில்லை என்றால் அநேக காரியங்களை பேசுறோம். ஆனால் தேவ சமூகத்துல என் கணவனோ மனைவியோ பிள்ளைகள் இல்லாமல் இருப்பார்கள். ஒருவேளை நான் சொல்றேன், ஆண்டவருடைய நியாயத்திற்கு இன்னைக்கு இருக்குது. ஏசப்பா வந்துட்டாங்க, என் கணவன் இல்ல, என் மனைவி இல்ல, என் பிள்ளைகள் இல்ல, எனக்கு உண்டான என் குடும்பம் இல்லைன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை விடவும் பரிதாபத்திற்குரியவர்கள் யார் என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஏசப்பாவை தேடி வந்த என் நன்மக வெயிட் பண்ணு. ஈசாக்க போல பாரத்தை தூக்குற வெயிட் பண்ணு. பலிபிடத்திற்கு வந்தாயா? பலிபிடத்தில் உன்னை படைத்தாயா? பலிபிடத்தில் ஆண்டவருக்கு காரியங்களை செய்தாயா? பலிபிடத்தில் வைக்காத வரைக்கும் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கேட்கப்படாது. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபிடத்தில் வைத்தார். வானத்தில் ஒரு சத்தம் உண்டானது, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையப்படும். பலிபிடத்துல வச்சுட்டேன்னா உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் தொழிலா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தால் அது கர்த்தருடைய பொறுப்பு. படிக்கிற பிள்ளைங்க பாக்குறாங்க, பாஸ்டர் எனக்கு என்னது? படிக்க வேண்டிய நேரத்துல, டியூஷனுக்கு போக வேண்டிய நேரத்துல தேவ சமூகத்திற்கு வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையா கேட்கிற மகனே மகளே, நான் இப்படியாய் சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளையே, முந்தின ரசத்தை காட்டிலும் உன் பிந்தின நீதியை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். நான் சொல்லுகிறேன், அவரே உனக்கு ஞானமாய் வருவார். ஆன்சர் ஷீட்டை நீ பார்க்கறதுக்கு முன்னால உன் கையை வச்சு அவர் ஃபில் பண்ணிக்கிட்டு போவார். கர்த்தரின் கரத்தை பார், நீ எதிர்பார்த்திருப்பதை காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை திவ்யமாய் சபைக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது எனக்கான வார்த்தை, என் பிள்ளைகளுக்கான வார்த்தை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாக இயேசுவே என்னோடு பேசும் ஆண்டவரே, நான் இனி ஆண்டவரே இந்த சமூகத்தில் இல்லாம இருக்க மாட்டேன், நான் என் பிள்ளைகள் என் குடும்பம் என்று சொல்லி உள்ளே கர்த்தரே என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்றைக்கு வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்த ஒருத்தர் சத்தமா வாசிங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம். இப்பதான் செய்திக்குள்ள போற ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஏசாயா, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தை தான் அவன் தேவனோடு போராட வைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தன் சகோதரனோடு போராடி மேற்கொண்டான், ஏமாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டான். அங்க போய் எல்லாவற்றையும் அபகரித்து வருகிறான். தேவன் வந்து நீ யார் என்று கேட்கிற நேரத்துல நான் யாக்கோபு என்று உண்மையை சொல்றான். இன்றைக்கு எத்தனை காரியங்கள் உனக்கு அசாதாரணமா இருந்தாலும் ஏசப்பா உன்னை பார்த்து கேட்கிறாங்க, நீ யார் என்று. ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா
உங்க பேரை சொல்லுங்க. நானா வந்திருக்கிற ஆண்டவரே, யாரும் என்ன கம்பல் பண்ணல, யாரும் என்ன நிர்பந்திக்கல, நானாகவே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, யூடியூப தட்டுனா அநேக வார்த்தைகள் இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, அதை நீ கையில எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் தேவ சமூகத்திற்கு வருகிறதான நேரத்துல என் ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் தருகிறார் அல்லவா, அதுதான் உனக்கு ஜீவன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது யாக்கோபாய் இருந்தவனை ஒரு வார்த்தை இஸ்ரவேலாய் மாற்றினது என்றால், இஸ்ரவேலுக்கு அர்த்தம் தெரியுமா? 12 கோத்திரம், 12 மாதம், 12 மாசம் நான் எப்படி கடக்க போறேன்னு கேக்குறீங்களா? ஏசப்பாவோட ஒரே ஒரு வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். 5 மாசத்தை ஆண்டவர் நடத்திட்டாருங்க. 6வது மாசத்துல உட்கார வச்சு இந்த 4வது வாரத்துல வார்த்தையை கேட்க வைக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் 5வது வாரத்துல சாட்சியோட என்ன கொண்டு வருவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளை, இந்த ஒரு வார்த்தை என்னை நம்ப பண்ணினது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2 பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஒருவர் யாத்ராகமம் 1வது அதிகாரத்தை வச்சுக்கோங்க, இன்னொருவர் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த 2ல இருந்துதான் இன்றைக்கு நம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எடுத்து ஒருவர் வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார். நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு சபைக்குள்ளாய் வருகிறதான தேவ பிள்ளைகள் ஆண்டவர் கண் நோக்குகிறார். திருச்சபையிலே திருவை பார்க்க வந்த, அரசனை பார்க்க வந்த, என் ஆண்டவரை போற்ற வந்த உன்னை ஆண்டவர் கண் நோக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை நினைத்தருளினார். என் ஆண்டவர் எங்கெல்லாம் நினைக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருள் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவன் ஆனான். இது என்னுடைய ஆரம்ப காலம். என் அன்பு தேவ பிள்ளையே, முதல் 40 வருடங்கள் மோசே எப்படி இருந்தான்னா, செயலில வாக்குல வல்லவனாயிருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நீ சொல்லுவ, நான் உலகத்துல இருந்தப்ப என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா, என் குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் செயலிலே வல்லவன், பேச்சிலே வல்லவன். என்றைக்கு ஆண்டவரை தேடி வந்தேனோ, என்றைக்கு இந்த குடும்பத்திற்கு நான் வாழ்க்கைப்பட்டேனோ, என்றைக்கு இந்த திருச்சபைக்குள்ளாய் நான் வந்தேனோ, என் வாழ்க்கையில அநேக நன்மைகளை நான் இழந்திருக்கிறேன் என்று நீ சொல்லுவாய் என்றால் வார்த்தை உனக்கானதுதான். பின்பாக ஆண்டவர் உன்னோடு பேசுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 40 வயதான போது, 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, பார்வோனுடைய குமாரத்தின் அரண்மனையில வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. யாத்ராகமம் 3:1 வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம், மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். ஏன் இதை நான் காண்பிக்கிறேன் என்றால், 40 வருடங்கள் ஆசீர்வாதமாயிருந்தார். ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வாலிப ரத்தம்ல பட்டயத்தை எடுத்துட்டான். ஒரு எகிப்தியனை கொன்றான். அவன் நினைச்சது, நான் பட்டயத்தை எடுத்தால் நான் எல்லாரையும் காப்பாத்திடுவேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பட்டயம் இல்லாமல் உன் கரத்துல நீ பட்டயத்தை எடுப்பன்னா ஏசப்பா சொல்லுவாங்க, உன் பட்டயத்தை உரையில போடு. உன் சுய பிரயாசம் என்கிறதான பட்டயம், உன் புயபலம் என்கிற பட்டயம் ஒண்ணுக்கு உதவாது. மோசே அப்படிதான் நினைச்சாரு, நான் இந்த ஜனங்கள் எல்லாம் காப்பாத்தி கொண்டு போயிடுவேன். பட்டயத்தை எடுத்தார். ஒரே ஒரு எபிரேயனை அவன் ரட்சித்தானே தவிர மற்றவர்களை அவன் ரட்சிக்கவில்லை. மாறாக மீதியான் தேசத்திற்கு ஓடுகிறார். வேதம் அழகாய் காண்பிக்கிறது, அவன் தன் மாமனின் ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டு வருகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையினாலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆண்டவர் வார்த்தை அனுப்பும் போது காதுல கேட்காது,
ஏசப்பா வான்னு சொல்லும் போது கேட்காது. ஆனா அக்கினி சூளைகள் போன்றதான காரியங்கள் வாழ்க்கையிலே வருகும் போது, ஏசப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏசப்பா. ஒரு நேபுகாத் நேச்சாருடைய அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில பார்க்கிறதான நேரத்துல அந்த அரசன் நிறுத்தினதான போர்ச்சிலே வனங்கல அக்கினி சூளை எத்தனை மடங்கு சூடாச்சு? 7 மடங்கு. அந்த ராஜாவை பணியலன்னு 7 மடங்கு சூடாச்சுன்னா பரலோக ராஜாவை நமஸ்கரியாமல் எத்தனை வாரங்கள் இருக்கிறாய், எத்தனை நாட்கள் இருக்கிறாய், ஒவ்வொரு நாளும் செபிக்காமல் இருக்கிறாயே, உன் வாழ்க்கையில பிரச்சனை எவ்வளவு இருக்கும்? 7-70 மடங்கு இருக்காதா? ஏன் பிரச்சனைன்னு கேட்டேன்னா, ஏசப்பா கொடுக்கல, நானாக வருவித்துக் கொண்டது. உலகத்தின் ராஜாவை பணியாதவனுக்கு 7 மடங்கு அக்கினி சூளைகள் இருக்கும் என்றார். இந்த 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ளாய் ஆண்டவர் வந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உண்மையாய் ஆண்டவரை நீ ஆராதித்துக் கொண்டிருப்பாய் என்றால் அக்கினி சூளையில் மாத்திரமல்ல, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தர் அங்கேயும் வருவார். அவர் கரமுனை தொடர்ந்து பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, அக்கினிக்கு 2 காரியம் இருக்கு. 1, அக்கினி சுட்டரிக்கும் எதை? பாவத்தை. 2வது, அக்கினி சுத்திகரிக்கும் உன் இருதயத்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மோசேக்கு அக்கினி சுவாலையால் பேசினவர் இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் சபை நடுவாய் பேசுகிறார். இந்த அக்கினி ஆனவர் உன்னில் செய்யும் காரியம் 2, உன்னை சுட்டரிப்பார், உன்னில் இருக்கிற பாவத்தை, உன்னை சுத்திகரிப்பார், உன் இருதயத்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரியும் என்று சொல்லி இன்றைக்கு உண்மையாய் அர்ப்பணிப்பாய் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சு? அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, மாறாவின் அனுபவத்துல, கசந்து போன அனுபவத்துல வாழ்க்கை எதற்கு, நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாறா அல்ல, மாறா நாடாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. வாழ்க்கை இருக்கிற மாறா மாறா நாடா என்று சொல்லி கூப்பிடு. மாறா என்று சொல்லாது, மாறாத மாறனாடா என்று சொல்லு. என் ஆண்டவர் மாற்ற முடியாததை உன் வாழ்க்கையிலே மாற்றி காண்பிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க, இவன் மீதியான் தேசத்தில் இருக்கிறான். வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க, நான் மயிலாப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன், நான் அடையாறுல இருந்து வந்திருக்கிறேன், நான் எண்ணூர்ல இருந்து வந்திருக்கிறேன், ஒவ்வொரு பகுதியில இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா எகிப்தில் இருக்கிறதான எகிப்தியரை குறித்து அவர்கள் விடுகிற பெருமூச்சு தேவ சன்னிதானத்துக்கு போன உடனே எத்தனை பேர் பெருமூச்சோட, எத்தனை பேர் பிரச்சனையோட வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் முகத்தை பார்ப்பேன், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் இரவுல என்னோடு பேசினதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து உன்னை கண்ட்ரோல் பண்றாங்க. கடன்காரன் வந்து நிக்கிறான், எப்ப கடனை கொடுப்பீங்க? டாக்டர் கிட்ட போனா இந்த பலவீனம் மாறணும்னா அவங்க ஒரு சார்ஜ் ஷீட் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிற என் பிள்ளைங்க இவ்வளவு பிரச்சனையா வருவாங்க, வார்த்தையை கொண்டு போ என்று சொல்லி அவர் அனுப்பினார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கிற என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா. ஏசப்பா நான் வரமாட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா சொன்னாங்க, வா. ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்பி உனக்கு முன்பாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் நீ கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் உனக்கான வார்த்தையை ஆண்டவன் நேற்றிரவு பரலோகத்திலிருந்து கொடுத்தார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் இது எனக்கான வார்த்தை என்று? வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 19:1 17 வாசிப்பா. 17:1 வாசிங்க. சாரி, 17:1. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை
நோக்கி 1 ராஜாக்கள் 17:1. என் வாக்கின்படியே. இதுதான் வைராக்கியம். ஆண்டவருக்காக நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தேன் என்று சொல்லாதீங்க. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தரின் வார்த்தைகள் உன்னோடு இருக்கிறது என்றால் நீ சொல்லணும். என் குடும்பத்துல நான் வாயை திறந்து சொன்னா, என் வேலை ஸ்தலத்துல நான் வாயை திறந்து சொன்னா, நான் செய்கிற தொழில்களிலே என் வாயை திறந்து சொன்னா ஆண்டவர் அப்படியே செய்வார் என்று. அநேக நேரங்களில இங்கே பலிபீடத்துல பிரசங்கிக்கிற நேரத்துல வாய் பதறி நான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதப்பா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில அது நடந்தேறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்மால சொல்ல முடியுமா? நான் சொன்னா இந்த ஆர்டர் கிடைக்கும், நான் சொன்னா கதவை திறக்கும். இதுதாங்க வார்த்தை. என்னை சுற்றிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும் என்றால் இந்த எலியாவிற்கு கொடுத்தது போல கர்த்தர் அதிகாரங்களை கொடுப்பார். சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க அதிகாரத்தை தந்தவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறவர். கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் மரித்து போகவில்லை, அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். உன்னை ஜீவனுள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 17:3 சொல்லுகிறது, கேரி காற்றம் கரை ஒளிந்து கொண்டிரு. ஏசப்பா, இப்பதான் ஆண்டவரே சொன்னீங்க நான் சொல்றதெல்லாம் செய்வேன், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பான்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப போய் சொல்றீங்களே, என்ன போய் ஒளிந்திருக்க சொல்றீங்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில காலங்கள் கர்த்தர் உன்னை மறைத்து வைப்பார். மறைப்பது என்பது மற்றவர்கள் பார்வையிலிருந்து அவர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். அப்பா, நீ உலகத்துல நிறைய ஓடிச்ச, நிறைய டயர்ட் ஆயிட்ட, ஏன் கூட பேசு. ஆண்டவர் உன்னை சில பிரச்சனைகளை குறித்து தனித்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்னிடத்தில் பேச விரும்பு. நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், ஒளிந்திருக்க வைத்தார், காகத்தை அனுப்பினாரா இல்லையா? சொல்லுங்க. சொன்னதவர், காகத்தை அனுப்பினவர் ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்க வார்த்தைகளை அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? என் நண்பு தேவ பிள்ளைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தேவ சமூகத்தில் இருக்கிறவனுக்கு, தேவனோடு பேசுகிறவனுக்கு, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு, தேவனுக்காக இருக்கிறவனுக்கு வார்த்தை உண்டாகிட்டே இருக்கும். இந்த உண்டாகணும் என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல போய் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தை வாசிங்க. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, எல்லாம் உண்டாச்சு. அப்போ என் வாழ்க்கையில இந்த ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிறது என்றால் ஆண்டவர் என்னை கொண்டு எதையோ செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் பெரிதாய் செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, ஒரு விதவைக்கு 17:9 ஒரு விதவைக்கு கட்டளையிட்ட யாரை கொண்டு ஆண்டவர் செய்வார்னு தெரியாது, யாரை கொண்டு உன்னை நடத்துவான்னு தெரியாது. அப்பா, ஒளிஞ்சிருன்னு சொன்னீங்க, ஒளிஞ்சிருந்தேன். காகத்தினால் என்னை போஷித்தீங்க, நன்றின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஒரு விதவை வீட்டுக்கு என்ன போக சொல்றீங்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாரை கொண்டாகிலும் எதையாகிலும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஒரு விதவைக்கு 13ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. சில நேரங்களில ஆண்டவர் ஏன் உன்னை ஒளிந்திருக்க வைக்கிறார்? சில நேரங்களில ஆண்டவர் ஒரு இடத்திற்கு ஏன் உன்னை போக சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க, உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன்னை கொண்டு உன் பள்ளியை ஆசீர்வதிக்க, உன்னை கொண்டு நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்க. நீ புரிந்து கொள்ளணும், ஏசப்பா என்னை தனித்திருக்க வைக்கிறார் என்றால் என்னை ஏதோ ஒரு இடத்திற்கு கொண்டு போய் என் மூலமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் இருதயத்தில் நியமித்தபடி கொடுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் 10 நிமிஷம் வேதம் வாசிக்கிறேன், நாளைக்கு 11 நிமிஷம். இன்றைக்கு நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், நாளைக்கு 11 நிமிஷம். இதுதான் என் வளர்ச்சி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சம்பளம் வாங்குகிறேன் என்றால், அப்பா, நான் செய்வதற்கு முன்பாய், நான் எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பாய் என் ஆண்டவருக்கு எத்தனை பேரை நெஞ்ச நிமிர்ந்து தேவனுக்கு முன்பாய்
முன்பாய் சொல்ல முடியும், முதல் காரியம் கர்த்தருக்குரியது என்று. இதுவரை நான் செய்யாமல் இருப்பேன் என்றார். வார்த்தையானவர் வார்த்தைகளோடு உங்ககிட்ட பேசுறாங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் நான் உங்ககிட்ட பேசுவேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வேதத்தை சுமப்பேன். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் முதல் அதிலே ஆண்டவருக்கு, உன் சம்பளமா இருந்தால் ஆண்டவருக்கு, உன் பிள்ளையா இருந்தால் ஆண்டவருக்கு, உன் நாளா இருந்தாலும் ஆண்டவருக்கு, உன்னில் ஆண்டவர் படைத்த எல்லாமே ஆண்டவருக்கு என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அநேக கரத்தை பார்க்க முடியல. ஏன்னா ஏசப்பா தலைப்பையில தூக்கி நான் கைய வச்சுட்டேன், இனி நான் செய்வேனா? செய்வார், நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? முன்பு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், பின்பு ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. முன்பு நான் கர்த்தருக்கு கொடுத்து பின்பு நானும் என் குடும்பமும் அனுபவிக்க வேண்டும், நானும் என் குடும்பமும் செபிக்க வேண்டும், நானும் என் குடும்பமும் வேதத்தை வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உனக்கோ உன் குமாரனுக்கோ பண்ணலாம். இப்படி எந்த குடும்பம் தன்னை ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 14ஆம் வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார். வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. இந்த 6வது மாசம் மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் நடக்க போகிற உன் மரண பரியந்தமும் உன் பானையில செலவழிந்து போகாது, உன் எண்ணெய் குறைந்து போகாது. 15ஆம் வசனத்தின் முதற் பகுதி சொல்லுகிறது, அவள் போய் சபையே, மணவாட்டியாகிய சபையே, இன்றைக்கு கர்த்தரால் அருளப்படுகிற வார்த்தைகளை செய். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல என்ன குறைந்து போகவும் இல்லை. அடிக்கடி சபைக்கு நான் கற்றுக் கொடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன், சபையால் சொல்லுவோம், இல்லை என்பது இல்லை என்பது இல்லை என்பது எனக்கு இல்லைங்க, என் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாச்சு. 3 வருஷம் ஆண்டவர் பேச, ஆண்டவர் முகத்தை மறைப்பார். அநேக கேள்விகள். நான் சபைக்கு வந்தேன், ஜெபித்தேன், தசமபாகம் கொடுத்தேன், உண்மையா இருந்தேன். வெயிட் பண்ணுங்க, உங்கள் காலங்கள் வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ போய் ஆகாப்புக்கு இவ்வளவு நாள் மறைச்சு வச்சது எதுக்கு தெரியுமா? உன்னை பலப்படுத்த. இவ்வளவு நாள் ஆண்டவர் உன்னை ஒளிந்திருந்து ஏன் சொன்னாங்க தெரியுமா? நீ குணப்பட வேணும்னு சொல்லிட்டு ஆகாப்புக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திரு. இப்ப யாத்ராகமத்துக்கு வாங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமம் என்று அவர்கள் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு கேட்கறீங்கல்ல, என் குடும்பத்துல நீ சபைக்கு போனீங்க, என்ன கலைச்சுன்னு கேட்டனா, நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிற. மறுபடியும் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மாறுகிற மனிதன் அல்ல, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொன்னவர் இன்றைக்கு அன்பு சபையை உன்னை பார்த்து சொல்லுகிறார், இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இருக்கிறேன் என்று சொன்னவர் உன் கடனிலே உன்னோடு இருந்தார், உன் பலவீனத்தில் உன்னோடு இருந்தார், உன் பாடுகளில் உன்னோடு இருந்தார், நீ ஜெயப்படுகிற நேரத்தில் உன்னோடு இருந்தார். அவர் உன்னை விட்டு விலகவில்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. இன்றைக்கும் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 15ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஏசப்பாவை பத்தி யாருன்னு கேட்டா சொல்லுங்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு கோல் 40 வருஷம் மனம் போன வாழ்க்கை,
வாக்கில் வல்லவன், செயலிலே வல்லவன், சாஸ்திரங்களிலே எல்லாம் கற்று தேர்ந்தவன். ஆனா 40 வருஷம் போச்சு, வயசாயிருச்சு. இப்ப கோல் இல்லாம மோசையால நடக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாலிபத்துல இருந்த நேரத்துல அநேக பராக்கிரமங்களை செஞ்சிருப்ப. இன்றைக்கு குடும்பத்தை பார்த்துட்ட. இன்னைக்கு கோல் இல்லாம உன்னால நடக்க முடியலையா? நான் உனக்கு ஒரு கோலை காண்பித்து தருகிறேன். வேதம் என்கிற கோல். எத்தனை பேரிடத்தில் இந்த கோல் இருக்கிறதோ இன்றைக்கு நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் அக்கினியின் நடுவிலிருந்து உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே உலகத்துல இருந்தப்ப வாக்கில் வல்லவன். இன்னைக்கு குடும்பத்தை பார்த்துட்டேன், பிரச்சனையத்தை பார்க்கிறேன்னு சொல்றிய. நான் வாக்கில் வல்லவன் அல்ல ஆண்டவரே. சொல்லுவாய் என்றால் வார்த்தை உனக்கானது. யாத்ராகமம் 7:7 சொல்லுகிறது, அவர்கள் பார்வோனோடு பேசும் பொழுது மோசேக்கு 80 வயசு. அப்போ 40 வயசு அரண்மனை, 40ல இருந்து 80 வரைக்கும் வனாந்திரம், 80 வயசுல பார்வோனை பார்க்கிறான். அப்போ பலன் அவங்கிட்ட இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்தப்பா, அன்னைக்கு வாலிபத்துல இருந்த பலன் என்கிட்ட இல்ல. அன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தனியா சால்வ் பண்ணப்பா, இன்னைக்கு என்னால முடியலன்னு கேட்கிறேன்னா வார்த்தை உனக்கானது. ஏசப்பா சொல்றாங்க, என் அன்பு தேவ பிள்ளையே கலங்காத. இருக்கிறவரா இருக்கிறவர் 40ல எப்படி இருந்தாரோ 80ல அப்படி இருப்பாரு, 120லயோ அவர் அப்படிதான் இருப்பார் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, யாத்ராகமம் 4:13 சொல்லுகிறது பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்போம். ஏன்னா பட்டயத்தை எடுத்தப்பா, ஒருத்தனை தான் ரட்சித்தேன். இன்னைக்கு ஆடுகளை சந்தோஷமா மேய்ச்சிட்டு இருக்கிற. எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், சுவிசேஷம் வேண்டாம், தேவ பிரசன்னம் வேண்டானா ஏசப்பா வாங்கிட்டதான் பிரத்யட்சமா நீதான் ஆண்டவருக்கு வேண்டும். இந்த கழுதா ஏசப்பாக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏன் உனித்தோலை வெட்டினா தெரியுமா? ஏசப்பாட்ட இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏசப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஏசப்பாவோட நீ ரொம்ப போராடனா உன்னை அழிக்கவும் அவர் அஞ்ச மாட்டாங்க. 24வது வசனத்தை வாசிங்க. இந்த 24ஆம் வருஷம் இதற்கு அடையாளம் என் அன்பு சபையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு புத்தி உள்ளவராய் மாறி தேவ சமூகத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த வழியில தங்குற? யாரோடு தங்குற? யாரிடத்துல ஐக்கியம் இருக்குது? பரலோகத்துக்கு போனோம்னா தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கணும். வழியிலே நின்று தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நிற்பாய் என்றால், கர்த்தர் வழியிலே எதிர்பட்டு மோசேயை கொல்ல பார்த்தார் என்றால் என்னை கொல்ல மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, மணவாட்டியான சபை சிப்போராளுக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி உனக்கு அடையாளமாய் இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து, அந்த கல் என்ன தெரியுமா? மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாய் நிறுத்தின ஒரு கல். இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டானே, அந்த கல் இன்றைக்கு உனக்குள்ளா இருக்கும் என்றால், நீ தள்ளப்பட்ட கல்லா இருந்தாலும் நீதான் உன் குடும்பத்திற்கு தலைக்கல், நீதான் உன் தொழிலுக்கு தலைக்கல், நீதான் செய்கிற வேலைக்கு தலைக்கல், நீதான் ஊழியத்திற்கு தலைக்கல். எத்தனை பேரோடு சுவாசிக்க முடியும்? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, தன் புத்திரனுடைய நுனித்தோலை என்ன பண்ணா? அறுத்தாள். உன் தலைமுறை ஆண்டவரை பார்க்கணும்னா நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பத்தாது. 8வது நாளிலே, 8வது நாள் என்பது முதல் நாளிலே உன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து தேவ பலிபீடத்தை வைக்கணும். வைக்காத வரைக்கும் தலைமுறை தோறும் அமலேக்கினுடைய யுத்தம் உனக்கு முன்பா இருக்கும். அமலேக்கினுடைய யுத்தம் இருக்கக்கூடாது என்றார். என் பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பாய் நான் வளர்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 26வது வசனம், என்றைக்கு தன் பிள்ளையை தன் நுனி தோலைகள் அறுத்து முன்பாக போட்டாலோ 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவனை விட்டு
ஏசப்பா கோபத்தோட வந்திருக்கிறாங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, என் இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்றேன் ஆண்டவரே, என் காரியங்களை விருத்த சேதனம் பண்றப்பா, இனி உங்க சமூகத்துக்கு நான் வராம இருக்க மாட்டேன். காலை ஆராதனையோ மாலை ஆராதனையோ ஆயத்த கூடுகையோ வீட்டு ஜபமோ வெள்ளிக்கிழமை ஜபமோ உங்க சமூகத்துல நான் இருப்பேன்ப்பா. வேதம் அங்கே சொல்லுகிறது. இப்ப 1 ராஜாக்களுக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை பார்த்து, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவோ? ஒவ்வொருத்தரும் உன்னை பார்த்தா சொல்லணும், உன் குடும்பத்தை பார்த்தா சொல்லணும், உன் பிள்ளைகளை பார்த்தா சொல்லணும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அன்றைக்கு அரசன் பயப்படுறா எலியாவை பார்த்து. இன்னைக்கு ஒரு கருப்பாம்பாட்சியை பார்த்து நம்ம ஓடுறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவனுடைய வழிகளின் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்வார் என்று சொன்னவர் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன். அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் எங்க நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்பாய் ஆண்டவர் நிற்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 31வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18:31, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இன்னைக்கு உன் ஜப வாழ்க்கை என்கிற பலிபீடம், வேத வாசிப்பு என்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை வராது, அதை செப்பனிடு. 32ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக. 36ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உமது வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தர் என்னை அனுப்பின நேரத்தில் கர்த்தரிடத்தில் கேட்டேன், இந்த வார்த்தைகள் உண்மை என்றால் ஆண்டவரே, இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மழையை இரட்சலை கேட்க பண்ணுங்க. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? என்னை கேட்டி ஆண்டவர் அப்பா இதை விளங்க பண்ணும் ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுக்கு இந்த சடத்தோடு கரையை கேட்டி இக்கவசியா நன்கு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, 37ஆம் வசனம் சொல்லுகிறது, சபை சொல்ல வேண்டிய வார்த்தை. ஊழியக்காரன் சொல்லுகிறான், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். 38வது வசனத்தை வாசிங்க. அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை, உன் வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகள் இந்த நேரத்துல கர்த்தருடைய அக்கினி சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, 39ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் எத்தனை பேரா இப்ப விழ முடியும் ஆண்டவருக்கு முன்பாக? மனுஷனுக்கு முன்பாக விழுந்து கிடந்த, சூழ்நிலைக்கு முன்பாக விழுந்து கிடந்தீங்க, ஆண்டவருக்கு முன்பாக எத்தனை பேரால விழ முடியும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட பாக்கியம் உள்ளது. இப்போ யாத்திராகமம் 5:21 வாங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் இன்னொரு நாமத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற யாத்திராகமம் 5:21 வாசிங்க. யாத்திரம் 6:2 வாசி. லோகேஷன் 6:2 வாசி. இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? நான் யெகோவா. 33:3 முற்பிதாக்களுக்கு அறியப்பட்டார். இது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 17:1 இருக்கு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்த உத்தமனாயிரு என்று. இங்கே மோசேயின் இடத்தில் வருகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு இன்றைக்கு 24ஆம் வருஷத்துல உனக்கு அவர் ஒரு நாமம் உள்ளவராய் யெகோவா என்கிற பெயரில் இறங்கி வந்தவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். இன்னும் வாசிங்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம்
10-12 வீட்டுல போய் வாசிங்க. 3 அற்புதங்களை மோசே செய்கிறான். தன் கோலை கீழே போடுறான், சர்ப்பமாச்சு. 2வது நதி அடிக்கிறான், ரத்தமாச்சு. 3வது கோலினால் கவலைகளை வர வைக்கிறான். இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் சபைக்கு வரேன், நான் செய்யறத காட்டிலும் உலகம் பெரிய காரியத்தை செய்து, நான் வாங்குற சம்பளத்தை காட்டிலும் உலகத்துல பெரிய சம்பளத்தை வாங்குறாங்க. ஏசப்பா சில நேரத்துல விட்டு கொடுப்பாரு. அம்ப பின்னால இழுக்கிற நேரத்துல வாழ்க்கை பின்னால போன மாதிரி இருக்கும். ஏசப்பா அதை விட்டாங்கன்னா யாரெல்லாம் உனக்கு முன்னால போறாங்களோ அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை ஓட வைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? ஒண்ணும் புரியல. அப்பா சபைக்கு வர என் வாழ்க்கையே இப்படித்தானே இருக்கு, உலகத்துல இருக்கிற வாழ்க்கை இப்படித்தானே இருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், யாத்ராகமம் 8:17 வாசிங்க. யாத்ராகமம் 8:17. பதினெட்டு வாசிங்க பிரதர். இப்ப நான் சொல்றேன், உலகம் உனக்கு முன்ன ஓடிச்சுனா இனி கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. தேவன் என்னென்ன செய்வார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் இஸ்ரவேலுக்கு சொல்லப்படும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கட்டி கர்த்தரை கட்டுங்க. உலக செய்யுது, என்னால செய்ய முடியலன்னு சொல்லாத. வேதம் சொல்லுது. இப்ப 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள், இது தேவனுடைய விரல், ஏசப்போட விரல்ல பார்த்தாலே உலகத்தால செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு விரல் இல்ல. ஏசப்பா எந்த விரலை காமிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பிச்சிருவேன், என் பிள்ளைக்கு முன்னால வந்தன்னா இவ்வளவு வளர விட்ட வாழ விட்ட, என்னைக்கு என் பிள்ளைய நீ அழிக்கணும்னு நினைச்சிட்டியோ உன் வாழ நறுக்கிடுவேன். மந்திரவாதிகள் சொன்ன காரியம், இது தேவனுடைய விரல். இப்ப வாங்க எலியா கிட்ட போவோம். 1 ராஜாக்கள் 18:46 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை. இங்க விரலை பார்த்த உடனே அவங்கள செய்ய முடியல. இப்ப ஏசவோட கை வந்துருச்சு எலியாவுக்கு. ஏன் மோசேக்கு விரல், எலியாவுக்கு கை தெரியுமா? மோசே தேவனோடு தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தான், விரலை காட்டினாரு. ஆனா எலியா ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சான், கரத்தை கொண்டு வந்தாரு. வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு, இனி சொல்லாதீங்க எனக்கு பின்னால வேலைக்கு வந்தான், எனக்கு பின்னால வேலைக்கு போனான், அவன் பெரியவன் ஆனான். அவன் பெரியவனாகவில்லை, பெரியவர் உனக்கு முன்பாய் வந்திருக்கிறார் என்றால் அவர் உன்னை கரத்திலே தூக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசப்பா இன்னைக்கு வார்த்தையை பேசுறாங்க. சர்ச்சில இருந்து கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா வீட்டுல தொழில என் கையின் பிரயாசத்துக்குள்ள போகும்போது தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்த்திலும் நல்லவன் அல்ல. சபையை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறேன். ஏசப்பா நம்ம சொன்னப்பெல்லாம் நம்மளை கொண்டிருந்தாருன்னா எத்தனை வாட்டி நம்ம செத்திருப்போம்? அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் எனக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் தயையையும் பாராட்டி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லைன்னா என்னைக்கே நமக்கு போஸ்ட், கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க. இன்றைக்கு கண்ணீரோடு அநேகருக்காய் ஜெபிக்க கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், 2ஆம் பகுதி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதுக்குள்ள நீ ஏன்பா சாவணும்? ஏசப்பா எனக்கு வயசாகி போச்சு, வீடு இல்ல, வாசல் இல்ல. இன்னைக்கு உனக்கு வீடு வாசல். நான் இப்படி சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாக்கோபு அழுதான், யோசேப்பை அனுப்பினவர் அவனுக்காய் வண்டிகளை அனுப்பினார் என்றால் நான் சொல்லுகிறேன், உன் தலைமுறையை வாழுவதை உன் கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை விதையாய் வைத்திருக்கிறார். ஓர்மை மணியானது நிலத்தில் விழுந்து சாதா விட்டால் தனித்திருக்கும், நிலத்தில் விழுந்து சத்தனையான மிகுந்த பலனை கொடுக்கும்.
எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்பா நிறைய பேருக்கு கொடுத்தீங்களே வாங்கலையா? நான் விதைச்சிருக்கிற இன்றைக்கு அறுவடையை இந்த கண்கள் காணும் என்றால் உன் தலைமுறை நிச்சயம் காணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை 8வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால் எலியாவுக்கு 40 நாள், ஆனா மோசேக்கு 40 வருஷம். என் அன்பு தெய்வ பிள்ளைய, சிலரது பாடுகள் நாள் கணக்குல இருக்கும், சிலர் பாடுகள் வருஷ கணக்குல இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. பாடுகள் அநேகம் இருக்கும் என்றால் இந்த உலகத்துல எனக்கு ஆண்டவர் ஜீவனை நிறைய வச்சிருக்கிறார். நான் பாடுகளை பார்க்க கூடாதுன்னா என் தலைமுறையின் ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியாது. இப்ப சொல்லலாமே சபை, நான் உபத்திரவப்படுகிறது பிரமாணம் வேணும், உபத்திரவம் வேணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த போஜனத்தின் பலத்தினால். அந்த போஜன பலம் எப்ப வந்துச்சு தெரியுமா? புசித்தான் குடித்தான். இந்த புசித்து குடிப்பது அடையாளம் தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் சபையிலே கொடுக்கப்படுகிற திருவிருந்திற்கு நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் புசித்து கொடுத்தால் தான் 40 நாட்கள் தேவ பலத்தினால இந்த உலகத்துல நான் வாழ முடியும். நான் திருவிருந்துக்கு வரமாட்டேன், திருவிருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தெய்வத்தின் பலன் உனக்கு கிட்டாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 11:15. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டினது வேறு யாரும் அல்ல, தியானிக்கிற மோசே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரர் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க. பலிபிடத்துல நிற்கும் போது ஆண்டவரோட பலத்தினால அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆனா திங்கக்கிழமை வீட்டுக்கு போயிட்டானா அவனை காட்டிலும் பலவீனன் உலகத்திலே ஒருவரும் இல்லை. இதை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்க ஊழியக்காரருக்காக செபிங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் பலத்தோடு அல்ல, மிகுந்த பலவீனத்தோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இதை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்த எந்த திருச்சபையா இருந்தாலும் நான் மிகவும் பணிவன்போடு சொல்லுகிறேன், உன் சபையின் போதகருக்காய் ஜெபித்துக் கொண்டே இருங்க. தலை விழுந்து போகும் என்றால் பின்னால் செல்லுகிறதான மந்தைகள் சிதறடிக்கப்பட்டு போகும் என்பதை சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இத்தனை லட்ச புருஷர்களை நடத்தின மோசே தேவனை பார்த்து கதறுகிறார், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேரால் சொல்ல முடியும் என் ஊழியக்காரனுக்காய் நான் ஜெபிப்பேன் என்று? ஒரே ஒரு கைதான். மிச்ச கையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுல வச்சுட்டு உள்ள வச்சு பூட்டிட்டாரு. ஊழியக்காரனுக்காய் ஜெபிக்காத, நீ ஜெபிச்சுனா அவன் பெரியவன் ஆயிடுவான். அப்பா ரகசியத்தை சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் நாங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் தகப்பன் யோசிப்பான். எந்த தகப்பன் தன் பிள்ளையின் இடத்துல அதிக கண்டிப்பை காண்பிக்கிறானோ, ஒரு காரியத்தை உனக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இளைய குமாரன் வருகிறார், ஆஸ்தியை வாங்கி கொண்டு போனவன். வருகிற நேரத்துல ஆடல் பாடல் அவனுக்காக செலிப்ரேஷன். மூத்த மகன் வந்து கேட்கிறான், என் நண்பர்களோடு நான் சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க எனக்கு தரலையப்பா. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அநேக பிள்ளைகள் என்ன பார்த்து அப்படிதான் கேட்கிறாங்க, இத்தனை வருஷம் உங்க கூட இருக்கிறது பாஸ்டர், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தகப்பனின் பதில் என்ன தெரியுமா? என்னில் இருப்பதெல்லாம் உன்னுடையது, என்னில் இருப்பதெல்லாம் உன்னுடையது. அவன் வாங்கிட்டு போயிட்டான், செலவழிச்சுட்டான், மறிச்சுட்டான். ஆனா ஏசப்பா அவனை மறிச்சுட்டான்னு சொல்லல, இவன் என்னோடு இருக்கிறான், என்னில் இருப்பது. அப்ப நீ ஆண்டவரோடு இருந்த நான் பரலோகத்துக்கு போகும்போது அவர்கிட்ட இருப்பது யாருடையது? யாருடையது? நெஞ்ச கட்டி சொல்லுங்க, என்னோடையது. இப்ப சொல்லுங்க, பரலோகத்துல உனக்கு இடம் இருக்கா? இடம் இருக்கா? சத்தமா, எனக்காக ஏதாகிலும் என் ஆண்டவர் செய்வார், எனக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். என்னுடைய மரணம் இப்படி தான் இருக்கணும். உலகத்துல சொல்ற மாதிரி இருக்கணும். இவன் சுகர்ல சாவான், இவன் பிபில சாவான், இவன் தைராய்டுல சாவான், இப்படி இல்லைங்க மரணம். கர்த்தருடைய மரணம், நீதிமான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? மகிமையா இருக்குது. ஏசப்பா எனக்கு எப்படி எழுதுனாங்க அப்படி நான் சாகணும். நான் விசுவாசிக்கிறேன். இங்க நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு
போது நான் மேல போயிடணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு ஊழியக்காரனே ஆசையா இருக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். 6வது வசனம், அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத கொலையை அறியார். 7வது வசனத்தை வாசிங்க. மோசே மரிக்கிற போது எத்தனை வயசு? 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பல. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கணும்னு ஆசை? கையை தூக்கி சொல்லுங்க. 40 வயசு வரைக்கும் உனக்கு பலம் இருந்த வரைக்கும் நடந்த, ஏசப்பாக்காக வாழ்ந்த, என் பலம் போயிடுச்சா? மோசே சொன்னா, நான் வாக்கில வல்லவன் அல்ல, கோல பிடிச்சு நடக்கிற ஆண்டவரே. ஆனா ஏசப்பா 120 அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது அவன் கண் மங்களாகல, அவன் பலன் குறுகி போகவில்லை. நான் சொல்லுகிறேன், என் ஓட்டத்தை நான் முடிக்கும் பொழுது என் கண் மங்காது, என் பலன் கொள்ளாது, என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து பார்ப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதாங்க ஒரு திருச்சபைக்கு இருக்க வேண்டிய பாக்கியம். இப்ப வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில, எப்ப உனக்கான நேரம் வரும்னு தெரியாது. என் அன்பு திருச்சபையே, உனக்கான ஓட்டம் எப்ப முடியும்னு தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்துல வார்த்தையின்படி நட, ஆண்டவருக்காய் வாழு, கர்த்தருக்காய் இரு. அவர்கள் நடந்து போகும்போது என்ன நடந்தது? அக்கினி ரதம் உள்ள வந்துருச்சு. எதுக்கு தெரியுமா? உன்னை அழிக்க அல்ல, உன்னை சுத்திகரிக்க. வேதம் சொல்லுகிறது, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக, உனக்கும் உன் பிள்ளைக்கு நடுவாக மரணம் ஒரு நாள் வரும். அதற்கு முன்பாக எலியாவே, எலிசாவுக்கு தேவனை காண்பி, எலியாவே உன் சால்வே பிள்ளைக்கு கொடுத்துரு, எலியாவே உன் பிள்ளைய உள்ள கொண்டு வந்துரு. நடுவாக கர்த்தருடைய ரதம் வருகிற நேரத்துல என் பிள்ளைய ரட்சிப்பேன், என் மனைவியை ரட்சிப்பேன், என் சொந்தக்காரனை ரட்சிப்பேன், என் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க ரட்சிப்பேன். நடக்காது. காலங்கள் இருக்கிற நேரத்துல கர்த்தருக்காய் பயன்படு, இல்லை என்றால் ஒருவருக்கும் பயன்பட மாட்டேன். நீ நினைக்கல ஆண்டவரே உங்களை தேடி வந்த ஆசீர்வாதத்தை உறிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? யோசேப்பு பிரியமான பிள்ளை யாக்கோபுக்கு அவன் வஸ்திரத்தை உறிஞ்சாங்க. வஸ்திரத்தை, ஆசீர்வாதத்தை, உன்னில் இருக்கிற மகிமைய இன்னைக்கு உலகம் உறிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சீன்னா, அந்த அங்கி யாருக்காவது பயன்படுச்சா? கிழிச்சு ரத்தத்துல தோச்சு அப்பாட்ட கொடுத்துட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, உன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிற, அது வாங்கிட்டு அப்பா கிட்ட பத்திரமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? வாங்கிட்ட ஆண்டவர் கொடுத்தது உனக்குதான். வா ஊழியம் உனக்குதான், வா வாழ்க்கை உனக்குதான், வா தொழில் உனக்குதான், உன்னுடைய காரியம் உனக்குதான், உன்னுடைய மனுஷன் எடுக்க விட மாட்டார். இதோடு சொல்றேன், உனக்குரியது ஆண்டவர் ஒருவனையும் வர அனுமதிக்க மாட்டார். உனக்கு அல்லாததில் ஆண்டவர் உன்னை வைக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஈசாக்கு ஏசேக்கு சித்னாவுல ஏசப்பா ஈசாக்கை இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனா ரெகோபோத்துல பெலிஸ்தியரை வருவதற்கு ஆண்டவர் விடவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்கிட்ட நிறைய போயிடுச்சு. அது உனக்குரியது இல்லை. உனக்குரியதா இருக்கும் என்றால் அதிலே சத்துருவின் நிழலைப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என் ஆண்டவர் அக்கினி காட்சியாய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவாக அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஒருவேளை நேரம் வரும் என்றார் ரதத்துக்கு முன்பாக ஒரு காலத்தை ஓட வச்சாரு. அப்ப நான் சொல்லியிருப்பேன், ஏசப்பா நான் கார்ல எல்லாம் போயிட்டு வந்த ஆண்டவரே, அநேக இடங்களுக்கு நான் கார்ல எல்லாம் போன ஆண்டவரே, இன்னைக்கு நடந்து போறேன். ஏசப்பா அமைதி ஆயிரு ஆண்டவரே, முன்னால போன ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் என்னை காண்பித்து கொடுக்கிற நேரத்துல அன்னைக்கு ரதத்துக்கு முன்னால போனல, இன்றைக்கு நானே உனக்கு ரதமாய் வருகிறேன் என்று சொல்லி ரதம் நடுவாக வந்தது. அவன் ரதத்தில் போகவில்லை, தேவனால் அனுப்பப்பட்ட சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ஏறி
போனா உனக்கான ஏணி கர்த்தர் இந்த ஆராதனையில் வைத்திருப்பார் என்றால் உன் விண்ணப்பங்கள் அங்கே போக கர்த்தரை பிடித்து வைத்திருப்பார். நாட்கள் வருகிற நேரத்தில் திருச்சபையே வார்த்தைகளுக்கு உட்பட்டது கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? இழந்து போன ஆசீர்வாதத்தை பார்க்காத. உனக்காக ஒரு காற்று வரும். அந்த காற்று வரனாலதான் ஒவ்வொரு நாளும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க. லப்பு டப்பு லப்பு டப்பு அடிக்குதா கிருபை. இந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அழிந்து போகிற வீடு இல்ல, அழிந்து போகிற உலக வாழ்க்கை இல்ல. ஏசப்பா எனக்கு கொடுத்த ஜீவன், எனக்கு கொடுத்த கிருபை எனக்கு இருப்பதுனா ஒவ்வொரு நாளை நான் ஈவாக பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இது நீ அசதியா இருப்பண்ணா. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சபைக்கு வருது உனக்கு பேர்டனா இருக்குதா? ஒரு நாள் வரும் இந்த மாதிரி வசனத்தை சொல்ல. சர்ச் இருக்காது, ஊழியக்காரர் இருக்க மாட்டான். அன்னைக்கு நெஞ்சில் அடிச்சுப்பா. கொரோனா வந்துச்சு 3 வருஷம். ஏசப்பா இது நிழல், இது நிஜமாவதற்கு முன்பா திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வசனங்களை உன் கைப்பட எழுது, இருதயத்துல பதிச்சுக்கோ என் அன்பு தேவ பிள்ளையே. அதை நீ பதித்துக் கொள்ளுவாய் என்றால் இந்த வேத வாக்கியம் எப்படிப்பட்டது தெரியுமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு எதை நீ எழுத மாட்டேன்னு சொல்ற தெரியுமா? ஏசப்பா கொடுத்த வார்த்தைய, தேவ ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைய தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்னைக்கு நீ தேர்வ தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையில நீ பாசனை எப்ப ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா? வேத வசனம் இருதயத்தில் இருக்கும்போது, வேத வசனத்தை நீ கை கொள்ளும் போது, வேதத்தை மார்போடு அணைக்கும் போது, தினமும் அதை திறந்து படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி உன்னை தகுதியாய் மாற்றுகிறது உலகம் அல்ல. நீ சொல்ற நான் தகுதி இல்லாதவன், சபைக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி, சபைக்கு வர தகுதி இல்ல, திருச்சபைக்கு வருவதற்கு நீ தகுதி ஆனவன், நீ தகுதி ஆனவன். தகுதி இல்லாத அனைவரை தகுதி படுத்துவது என் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. தகுதி படுத்துகிறவரைப்பா அவர் உன்னை தகுதிப்படுத்துவார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். ஃபர்ஸ்ட் உபதேசம், கர்த்தருடைய மெசேஜ் உள்ள கடிந்து கொள்ளுதல் இருக்கணும். அடுத்தது சீர்திருத்தம் இருக்கும். பரலோகத்துக்கு போன மெசேஜ் இருக்காது. அங்க உன்னை யாரும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ கரெக்டா வரா உள்ள போவாங்க. அதனால உள்ள போட்டு ஆண்டவர் 7 மடங்கு அக்கினியை சூடாக்கி உனக்கு வார்த்தை தராங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சீர்திருத்தங்களுக்கு நீதியை படிக்கணும். ஸ்கூல்ல போய் படிச்சா பத்தாது, வேத பாடசாலையில படிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. அடுத்த வாரத்துல இருந்து சொல்றேன், எல்லார் கையில கையில் இருக்கணும். யார் வார்த்தைக்கு கீழ்படியாதீங்க, ஏசப்பாவுக்கு கீழ்படிங்க. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எழுதலன்னா, உன் பிள்ளைக்கு வீட கொடுக்கும் போது சைன் பண்ணி கொடுக்குறீங்களே, ஆசீர்வாதம் டிரான்ஸ்பர் ஆகணும். பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை டிரான்ஸ்பர் ஆக்கி கொடுக்கணும்னா இந்த அப்பா இன்னைக்கு திறப்புல நிக்கணும். அடுத்த வாரத்துக்கு எல்லாத்தையும் டைரிய பார்க்கணும். பேனாவை கொண்டு வாங்க, எழுதுங்க, வீட்டுல போய் தியானிங்க. என் அன்பு தேவ பிள்ளை, நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம். வந்தோம் உட்கார்ந்தோம் வீட்டுக்கு போனோம், வந்தோம் உட்கார்ந்தோம் வீட்டுக்கு, இது எழுதுனத வீட்டுல போய் தியானிக்கணும். தியானிப்பா என்றால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் 2 உண்டு. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவேன் என்றால் இந்த வார்த்தைகள் எனக்கு என் சந்ததிக்கு முடியாது. ஏசாயா 59:21 வாசிங்க. வாமல இருக்கிற ஆவிதம் பிள்ளைக்கு போவோம். இன்னைக்கு கீழ்ப்படியாத ஆவி வாங்கிட்டா இருந்தா அது பிள்ளைகிட்ட போயிடும். செய்யாத. ஆண்டவரே, என்னில் இருக்கிற வரம், எலியாவில் இருக்கிற சால்வையில் இருக்கிற வரம் என் பிள்ளைக்கு ரெட்டிப்பா போனோம். நான் வேதத்தை 2 அதிகாரம் வாசிச்சா என் பிள்ளை 200 அதிகாரம் வாசிக்கணும். நான் 2 மணி நேரம் பிரேயர் பண்ண என் பிள்ளை 20 மணி நேரம் பிரேயர் பண்ணணும். வேதம் சொல்லுது, உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய வார்த்தை இருக்கணும்னா
நான் எழுதி எழுதி படிக்கணும். நான் பார்த்து பார்த்து படிக்க முடியாது. பார்த்து பார்த்து படிக்கிறது எல்கேஜி, ஏன் எழுதி அழிச்சிடலாம். ஆனா நான் பிஹெச்டி முடிக்கணும்னா நான் தீசிஸ் எடுக்கணும், ஆராயணும், உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது என் வார்த்தைகள் இது முதல் அது வந்ததுன்னு சொன்னாங்கல்ல, இதை செய்வாய் என்றால் இது முதல் என்றைக்கு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று. எத்தனை பேரால எடுத்துக்க முடியும் இந்த வார்த்தையை? எத்தனை பேரால டைரி வாங்க முடியும்? கையை தூக்குங்க. எத்தனை பேரால டைரி வாங்க முடியும்? காசு இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். நிறைய பேர் கையை காணும். பேரை சொல்லி கூப்பிடணுமா? தம்பி கை கொண்டு வந்திருக்கியா? கையை தூக்கி காட்டுங்க. ஆண்டவரே, அடுத்த வாரத்திலிருந்து நான் சீனாய் மலைக்கு ஏறுகிற நேரத்துல எனக்கான ஆசீர்வாதத்தை நான் எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் அன்பு தேவ பிள்ளை, அடுத்த ஆசீர்வாதத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:3. அவர் உபாகமம் 8:3 வாசி. சில நேரத்துல ஏசப்பா சபைக்கு எனக்கு ஆறுதலான வார்த்தை வரும். ஆண்டவர எல்லா நேரத்துல ஆண்டவர் ஆறுதல் படுத்த மாட்டாங்க. சில நேரத்துல உன்னை கண்டித்து உணர்த்துவாங்க. அவர் சிறுமைப்படுத்துவா. சிறுமைப்படுத்துகிற நேரத்துல ஏன் அந்த சிறுமை தெரியுமா? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி அடுத்த வார்த்தை இருக்கு பிரதர், உன்னை பசியினால் வருத்தி. ஏசப்பா நல்ல வார்த்தையை கேட்க வந்த, வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். அவர் பசியினால் என்னை ஏன் வருத்துறார் தெரியுமா? வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்காம என்னை சீர்படுத்துகிற வார்த்தைகள் எதுக்கு தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்ளணும். யாருக்கு உணர்வு இருக்காது தெரியுமா? என் ஜீவன் எடுபடும் போகிற நேரத்துல எனக்கு உணர்வு இருக்காது. இன்றைக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு உணர்வை கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை திருப்தியாய் போஷித்தார். கர்த்தர் திருப்தியான வார்த்தைகளை உனக்கு தந்து போஷித்திருப்பார் என்றார். எழுதுகிற பிள்ளைகளிடத்தில் வார்த்தைகளை வாங்கிக் கொள்ளுங்க. சர்ச் குரூப்ல இந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து போடுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யூடியூப்ல வார்த்தைகள் இருக்கு, இதை மறுபடியும் கேளுங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களை, குடும்பங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.